ஓகே லிசன் கேர்ள்ஸ், உங்களோட பயோ ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில் அடுத்த டாபிக் வந்து சோடியம் பொட்டாசியம் பம்ப். ஓகேங்களா, அதான் நம்ம பாடியில் தேவையான ட்ரேஸ் எலிமெண்ட்டில் சோடியம் பொட்டாசியம் ரொம்ப இம்பார்ட்டண்ட். அது வந்து எங்கே இன்டேக் ஆகுது, எங்கே வெளியிடப்படுது அப்படிங்கிறது தான் வந்து சோடியம் பொட்டாசியம் பம்ப். அண்ட் இதுக்கு இன்னொரு பேர் வந்து சோடியம் பம்ப். ஓகே, ஸோ sodium and potassium ions are chemically similar, yet biological response for these ions are different. ஆக்சுவலாக நம்ம வந்து ரோல் ஆஃப் சோடியம் அண்ட் பொட்டாசியம் பார்க்கும்போது சோடியம் என்னெல்லாம் இம்பார்ட்டன்ஸ் இருக்கோ அதே இம்பார்ட்டன்ஸ் தான் பொட்டாசியம்க்கும் இருக்குது. பட் அவங்க ஈடுபடுற பயாலஜிக்கல் ப்ராசஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. while Na plus ions are pumped out of cytoplasm, K plus are pumped in. ஸோ Na plus வந்து வெளியிடப்படும் போது K plus வந்து உள்ளெடுத்துக்கப்படுது. This transport of ions is called sodium potassium pump or simply sodium pump. ஸோ இவங்க உள்ளே போயிட்டு அவங்க வெளியில் வர்றது, இந்த பம்புக்கு பேர் தான் sodium potassium pumpன்னு சொல்கிறோம். This pump involves the active take of K plus ion and expulsion of Na plus. ஸோ என்ன பண்ணுறாங்கன்னா K plus எடுத்துக்குது, Na plus வெளியிடுது. The difference in concentration of two ions inside and outside the cell membrane produces an electrical potential which is crucial for the functioning of nerve and muscle cells. ஸோ இதனால் உங்களுக்கு என்ன நடக்கும்னா ஒரு எலக்ட்ரிக்கல் பொட்டென்ஷியல் நடக்கும். இது வந்து எதுக்காக இந்த எலக்ட்ரிக்கல் பொட்டென்ஷியல்னால் நர்வ்ஸும் மசில்ஸும் வந்து நல்லா ஃபங்க்ஷன் பண்ணுறதுக்கு. சரிங்களா, இட் மே பி நோட்டட் தட் ஹையர் இன்டேக் ஆஃப் சோடியம் அயான் இஸ் அ ப்ராப்ளம், பட் தெர் இஸ் நோ சச் ரிஸ்க் ஃப்ரம் ஹையர் இன்டேக் ஆஃப் K ப்ளஸ் அயான். ஸோ நம்ம வந்து சோடியம் ப்ளஸ் சால்ட் நிறைய எடுத்துக்கிட்டோன்னா நிறைய ப்ராப்ளம் வரும்னு பார்த்தோம். இட் மே ஈவன் காஸ் டு டெத் அப்படின்னு பார்த்தோம், ஹைப்பர் டென்ஷன்லாம் வரும்னு பார்த்தோம். பட் K ப்ளஸ் அயான் நீங்கள் நிறைய எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த மாதிரி எந்த ப்ராப்ளமும் இருக்காது அப்படி சொல்கிறாங்க. Rather, potassium deficiency is more common. We can make up potassium ion deficiency by consuming more of banana and coffee. ஸோ இது வந்து ஆக்சுவலாக சோடியம் வந்து நம்ம பாடியில் நிறைய இருக்க வாய்ப்பு இருக்குது, பட் பொட்டாசியம் வந்து அவ்வளோவா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ உங்களுக்கு பொட்டாசியம் நிறைய வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து பனானாலேருந்து காஃபிலேருந்து எடுத்துக்கலாம்னு சொல்கிறாங்க. சோடியம் present in red blood cells. ஸோ சோடியம் பொட்டாசியம் ரெண்டுமே எங்கே இருக்கும்னா ரெட் blood cellஸில் இருக்கும். The ratio of these ions in mammals such as human being, rabbit, rats and horses is 1:7. ஸோ சோடியம் 1% இருந்துச்சுன்னா பொட்டாசியம் 7% இருக்கும். யார்கிட்டனா மேமல்ஸ், அதாவது பாலூட்டிகள் கிட்ட. பட் அதுவே கேட்ஸ், டாக்ஸ் இவங்க கிட்ட பார்த்துட்டிங்கன்னா சோடியம் 15ல் இருக்கும், K வந்து 1ல் இருக்கும். To establish this ratio is called concentration gradient in this cell. ஸோ சோடியம் எவ்வளோ இருக்குது, பொட்டாசியம் எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்கிற ரேஷியோக்கு பேர் கான்சன்ட்ரேஷன் கிரேடியன்ட். ஸோ பயாலஜிஸ்ட் ஹவ் சஜஸ்டட் டிஃப்ரெண்ட் மெக்கானிசம் இன்வால்விங் சோடியம் பம்ப் அண்ட் பொட்டாசியம் பம்ப். ஸோ சோடியம் வெளியில் வர்றதுக்கோ பொட்டாசியம் உள்ளே போகிறதுக்கும் தனித்தனியாக பம்ப் இருக்குது. அந்த பம்ப்னால நிறைய வேலைகள் நடக்கும். ஸோ அது என்னன்னு பார்க்கலாம். தி கான்சன்ட்ரேஷன் கிரேடியன்ட் கண்ட்ரோல்ஸ் த டெவலப்மெண்ட் அண்ட் ஃபங்க்ஷனிங் ஆஃப் நர்வ் செல்ஸ். ஸோ நர்வ் செல்ஸோட டெவலப்மெண்ட்க்கும் ஃபங்க்ஷனிங்க்கும் இந்த சோடியம் பொட்டாசியம் பம்ப் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. இன் ரெஸ்ட்ஃபுல் ஸ்டேட் பொட்டென்ஷியல் ஆஃப் நர்வ் செல் இஸ் லிங்க்டு டு K ப்ளஸ் கான்சன்ட்ரேஷன் அக்ராஸ் த மெம்ப்ரெயின். ஸோ நம்ம வந்து நர்வ்ஸ் எல்லாம் ரெஸ்ட்டாக இருக்கும் போது, அதாவது தூங்கிட்டு இருக்கும் போதோ இல்லை அமைதியாக இருக்கும் போதோ உங்களுக்கு K ப்ளஸ் கான்சன்ட்ரேஷன் வந்து ஒரு மெம்ப்ரெயின்லேருந்து இன்னொரு மெம்ப்ரெயினுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டுருக்குன்னு சொல்கிறாங்க. அதுவே ஆக்டிவாக இருக்கும் போது the nerve cells, the chemical called acetylcholine is discharged. This discharge is transmitted through the length of the nerve cell by electric impulse. அதுவே நம்ம வந்து எதாவது வேலை செஞ்சோன்னா நர்வ்ஸ் எவ்வளோ லாங்காக இருக்கோ அவ்வளோ லாங்குக்கு அசிட்டைல்கோலின் அப்படின்னு ஒரு கெமிக்கல் வந்து டிஸ்சார்ஜ் ஆகும்னு சொல்கிறாங்க. சரிங்களா, ஸோ இந்த சோடியம் பொட்டாசியம் பம்போட மெக்கானிசம். The mechanism of sodium potassium pump is sodium potassium ATP phase is phosphorylated by adenosine triphosphate molecule. ஸோ சோடியம் பொட்டாசியம் பம்ப் இந்த மெக்கானிசம் வந்து எதை வச்சு மேக்ஸிமம் நடக்குதுன்னா அடினோசின் ட்ரைபாஸ்பேட் ATP வச்சு நடக்குது இன் presence of sodium and magnesium ion. The site for phosphorylation is side chain of specific aspartate residue E. ஸோ இங்கே வந்து என்ன எடுத்துக்கிறாங்கன்னா அப்படிங்கிற ஒரு ஆஸ்பரேட் எடுத்துக்கிறாங்க. In this reaction, phosphorylated intermediate EP is formed. ஸோ ஃபஸ்ட்டு phosphorylation of E வந்து எடுத்துக்கிறோம். அது வந்து ஒரு ஆஸ்பரேட் ரெசிடியூ. அதை ADP கூட போடும்போது
பி அப்படிங்கிற ஒரு இன்டர்மீடியட் ஃபார்ம் ஆகுது. அப்புறமா ஏடிபி வெளியில் வருது. இப்போ வந்து இந்த ஒரு ரெசிடியூ, இந்த பி ஒரு பாஸ்பட்டேஸ் காம்பவுண்டு, அது வந்து ஆட் பண்ணுறோம். அப்புறம் இங்கே கீழே என்ன இந்த பியை ஆட் பண்ண அப்புறம் என்ன பண்ணுறோன்னா, இந்த பியை வந்து இங்கேருந்து ரிமூவ் பண்ணணும். ரிமூவ் பண்ணுற ப்ராசஸ்க்கு பேர் டீபாஸ்போரைலேஷன். ஓகேவா? பாஸ்போரைலேஷன்னா அடிஷன் ஆஃப் P and dephosphorylation removal of P. So இந்த EP compound இந்த intermediate form இருக்கு இல்லையா, இந்த EP compound formed is hydrolyzed in presence of K plus ion. இதை வந்து வாட்டர் கூட போட்டு K plus ion முன்னிலையில் ஹைட்ரோலைஸ் பண்ணும்போது EP gets dephosphorylated to form the original E. ஸோ வந்து நம்ம மறுபடியும் ஒரிஜினல் ஈயே கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. It has been found that Na plus and Mg plus ions are necessary for the formation of intermediate EP and K plus ion is necessary for dephosphorylation. ஸோ இந்த இடத்துல சோடியம் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா பாஸ்போரைலேஷன் ஃபார்ம் ஆகுறதுக்கும், K plus எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா dephosphorylation நடக்கிறதுக்கும் யூஸ் ஆகுது. During this reaction Na plus and K plus are transported per ATP hydrolyzed. ஸோ ஒரு ATP ஹைட்ரலைசேஷனுக்கு உனக்கு 3 Na plus and 2 K plus தேவைப்படுதுன்னு சொல்லியிருக்காங்க. Therefore the pump generates an electric current across the plasma. ஸோ இங்கே வந்து நிறைய நம்ம பார்த்துட்டே இருக்கோம், எலக்ட்ரிக் கரண்ட் இந்த நர்வ்ஸ் இதெல்லாம் ப்ரொடியூஸ் ஆகும் சொல்லிட்டு. இது என்னென்னா, உங்களுக்கு வந்து நீங்கள் ஏதாவது ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது நரம்பு வந்து சுறுசுறுன்னு ஏறும் தெரியுமா, அதுதான் வந்து எலக்ட்ரிக் இம்பல்ஸ்ன்னு சொல்கிறாங்க. இன் அதர் வேர்ட்ஸ் சோடியம் பொட்டாசியம் ஏடிபி ஃபேஸ் பம்ப் இஸ் எலக்ட்ரோஜெனிக். ஸோ இது வந்து எலக்ட்ரிசிட்டி க்ரியேட் பண்ணுற மாதிரி இருக்கிறதுனால இவங்க வந்து எலக்ட்ரோஜெனிக் அப்படின்னு சொல்கிறோம். ஈச் ஆப்ரேஷன் ஆஃப் த செல் pumps out larger number of Na plus that it pumps in to this cell. So Na plus வந்து நிறைய வெளியில் போகும் அப்படின்னு சொல்கிறாங்க. As a result, the interior of the cell acquires an excessive negative charge while the exterior of the cell acquires excessive positive charge. ஸோ செல்லுக்குள்ளே வந்து உங்களுக்கு நெகட்டிவ் சார்ஜ் இருக்கும் அண்ட் செல்லுக்கு வெளியில் வந்து பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கும். As a result, electric potential gradient across the cell membrane is developed which is responsible for transmission of nerve signals in the animals. ஸோ இது மூலமாக தான் உங்களுக்கு நர்வ்ஸ்க்கு சிக்னல்ஸ் வந்து டிரான்ஸ்மிட் ஆகுது அப்படின்னு சொல்கிறோம். ATP is not hydrolyzed unless Na plus and K plus are transported. ஸோ Na ப்ளஸும் K ப்ளஸும் இல்லாமல் உங்களுக்கு ATP அப்படிங்கிற ஒரு ப்ராசஸ் ஹைட்ரலைஸே ஆகாது. In other words, the system is coupled. ஸோ Na plus K plus ரெண்டுமே கப்பிள்டாக, ஒன்று Na plus மட்டும் இருந்தால் இல்லை K plus மட்டும் இருந்தால் அப்படிலாம் இல்லை, உங்களுக்கு Na plus K plus இருந்தால் மட்டும்தான் ஏடிபியாக ஹைட்ரலைஸ் பண்ண முடியும். The energy stored in ATP is only dissipated in the pump if the pump works. ஸோ ATP அப்படிங்கிறது எனர்ஜியாக மாறணும்னா இந்த சோடியம் பொட்டாசியம் பம்ப் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் வந்து டாக்ஸிக் எஃபெக்ட் ஆஃப் சம் மெட்டல்ஸ். ஸோ வந்து காப்பர், லெட்டு, ஆர்சனிக், மெர்க்யூரி அண்ட் கேட்மியம் இவங்களோட பாய்சன் பற்றி பார்க்க போகிறோம். அதாவது பாடியில் இவங்களாம் எக்ஸஸாக இருந்தால் என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. காப்பர் காம்பவுண்ட், ஃபர்ஸ்ட் காப்பர் பாய்சனிங். காப்பர் காம்பவுண்ட்ஸ் ஆர் ஹைலி பாய்சனஸ் ஃபார் லோயர் ஆர்கானிசம்ஸ் சச் அஸ் ஆல்கே, ஃபங்கை அண்ட் பாக்டீரியா. ஸோ ஆல்கே, ஃபங்கை, பாக்டீரியாலாம் காப்பரில் உயிர் வாழ முடியாதுன்னு சொல்கிறாங்க. த எக்ஸஸ் இன்டேக் ஆஃப் காப்பர் பை ஹியூமன் பாடி இஸ் ஹார்ம்ஃபுல். இது வந்து ஹியூமனுக்குமே ரொம்ப ஹார்ம்ஃபுல். ஸோ நீங்கள் எக்ஸஸாக எடுத்துக்கிடும் போது காப்பர் ப்ரொடியூசஸ் அ டிசீஸ் நோன் அஸ் வில்சன் டிசீஸ். ஸோ காப்பர் டிசீஸ் வந்து உங்களுக்கு காப்பர் எக்ஸசிவாக இருக்கிற டிசீஸ் வந்து உங்களுக்கு அந்த டிசீஸ் பேர் வில்சன் டிசீஸ். இன் திஸ் டிசீஸ் எக்ஸஸ் அமௌண்ட் ஆஃப் Cu2+ கெட்ஸ் டெபாசிட்டட் இன் த லிவர், கிட்னி அண்ட் பிரெயின். ஸோ இந்த டிசீஸ் வந்துச்சுன்னா உங்களுக்கு காப்பர்னால வரும். அந்த காப்பர் எங்கெல்லாம் டெபாசிட் ஆகும்னா லிவரில், கிட்னியில், பிரெயினில். திஸ் டிசீஸ் லீட்ஸ் டு டிசார்டர் ஆஃப் நர்வஸ் சிஸ்டம். ஸோ இந்த டிசீஸ் என்னென்னா நர்வஸ் சிஸ்டமை வந்து செயலிழக்க வச்சிடும், லைக் நரம்பு தளர்ச்சி அது மாதிரி. The deposition of excess of copper is removed by injecting the complexing ligand பெனிசிலமைன். ஸோ உங்களுக்கு இந்த டிசீஸ் வந்துச்சுன்னா அதுக்கு என்ன இன்ஜெக்ஷன் போடுவாங்கன்னா பென்சிலமைன் போடுவாங்களாம். திஸ் லிகான் ஹேஸ் NH2SH as donor sites. ஸோ என்ன பண்ணுவோம்னா பென்சிலமைன் போட்டோன்னே அதில் வந்து NH2SH டோனார் சைட்ஸ் நிறையா இருக்கிறதுனால அவங்களாம் காப்பர் கூட சேர்ந்து காப்பர் மெட்டலை வெளியில் எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. த ஸ்ட்ரக்சர் ஆஃப் திஸ் லிகான் இஸ் கிவன் இன் த ஃபிகர். ஸோ ஃபிகரில் பாருங்கள் ஸ்ட்ரக்சர் ஆஃப் பெனிசிலமைன் இருக்குது. இதில் வந்து NH2SH and COOH லிகான்ஸ்லாம் இருக்கிறதுனால அவங்க
கூடலாம் சேர்ந்து காப்பர் வெளியில் வந்துடும். ஓகேங்களா? திஸ் லிகாண்ட் ஃபார்ம்ஸ் அ soluble complex through coordination with S, N and O donor of penicillamine. Excess Cu2+ is excreted in urine as soluble copper penicillamine complex. ஸோ இவங்க காம்ப்ளெக்ஸாக ஃபார்ம் பண்ணப்புறம் எது வழியாக வெளியில் வருவாங்கன்னா யூரின் வழியாக. தி லிகாண்ட் trimethylene tetramine and EDTA also capable of removing Cu2+ as soluble Cu2 complex. ஸோ இன்னும் காப்பர் எப்படிலாம் நீங்கள் ரிமூவ் பண்ணலான்னா EDTA காம்ப்ளெக்ஸ் மூலமாகவும் ட்ரைஈன் காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் பண்ணுறது மூலமாகவும் நீங்கள் ரிமூவ் பண்ணலாம். ஓகேங்களா? தென் வந்து லெட் பாய்சனிங். லெட் ஹாஸ் நோ பயாலஜிக்கல் ஃபங்க்ஷன். ஸோ நம்ம பாடியில் லெட்டுக்குன்னு எதுவும் லெட்டுனால ஆகக்கூடிய பயாலஜிக்கல் ஃபங்க்ஷன் எதுவும் இல்லை. லெட் இஸ் வெரி பாய்சனஸ் மெட்டல். இட் இஸ் cumulative poison since it keeps on accumulating into the tissue of human body and in the leaf of tissue of plants. ஸோ இது வந்து cumulative அப்படிங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக சேர்ந்து அது ஒரு பெரிய டிசீஸாக மாறிடும்னு சொல்கிறாங்க. ஈவன் a low concentration of 0.2 ppm of lead in human body creates மெட்டபாலிக் டிஸ்டர்பன்சஸ். ஸோ லெட் அப்படிங்கிறது கொஞ்சம் அளவில் உங்கள் பாடியில் இருந்தாலும் உங்கள் ஃபஸ்ட் என்ன ஆகும்னா மெட்டபாலிசம் வந்து டிஸ்டர்ப் ஆகும். அதாவது ரெகுலராக நடக்கக்கூடிய ப்ராசஸ் வந்து எதுவும் நடக்காது. சம் ஆஃப் த ஹார்ம்ஃபுல் எஃபெக்ட்ஸ் ஆஃப் லெட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் டியூ டு ப்ரோலாங்ட் எஃபெக்ட் ஆஃப் லெட் ஆன் தி ஹியூமன் பாடி தட் ரெட் பிளட் செல்ஸ் கெட்ஸ் ஸ்டிப்பிள்டு. ஸோ ஃபர்ஸ்ட் அது எதை அஃபெக்ட் பண்ணோன்னா ரெட் பிளட் செல்ஸ். ஏன்னா அயன் வந்து பிளட்டில் இருக்குன்னு பற்றோம் இல்லையா? ஸோ லெட் வந்து உங்களுக்கு பாடியில் இருந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் வந்து ரெட் பிளட் செல்ஸை தான் அஃபெக்ட் பண்ணும். தி மால்ஃபார்மேஷன் ஆஃப் ரெட் பிளட் செல்ஸ் ப்ரொடியூசஸ் டிசீஸ் ஆஃப் அனீமியா. ஸோ ரெட் பிளட் செல்ஸில் கம்மியானா உங்களுக்கு வந்து டிசீஸ் வரும். அதுக்கு பேர் அனீமியா. Lead gets bound with cellular enzymes and disrupts the functioning of cells and organs of muscular, circulatory and nervous system. ஸோ இதுக்கப்புறமா இது என்ன பண்ணுன்னா நம்மளோட என்சைம்ஸ் அவங்களோட ஃபங்க்ஷனை டிஸ்டர்ப் பண்ணும். அதனால் செல்ஸ், ஆர்கன்ஸ் இவங்கெல்லாம் வந்துட்டு சரியாக வேலை செய்ய மாட்டாங்க. லெட் டேமேஜஸ் ஆர்கன்ஸ் லைக் லிவர், கிட்னி அண்ட் இன்டெஸ்டைன். ஸோ லெட்டில் வந்து நிறைய இருந்துச்சுன்னா உங்கள் லிவர், கிட்னி, இன்டெஸ்டைன்லாம் கெட்டு போக வாய்ப்பு இருக்குது. அண்ட் இட் டெவலப்ஸ் அப்நார்மாலிட்டிஸ் இன் ஃபர்டிலிட்டி அண்ட் ப்ரெக்னென்சி. ஸோ நமக்கு ஃபர்டிலிட்டிலையும் ப்ரெக்னென்சிலையும் கூட அப்நார்மாலிட்டிஸ் வரும்னு சொல்கிறாங்க. லெட் காசஸ் கோஆகுலேஷன் ஆஃப் ப்ரோட்டீன். ஸோ ப்ரோட்டீன் வந்து நல்லா கோஆகுலேட் ஆகிடும். அதாவது லிக்விடாக இல்லாமல் கோஆகுலேட் ஆகிடுச்சுன்னா அதுக்கு உங்களுக்கு வந்து ஒரு கட்டி மாதிரி மாறிடும். When rats are exposed to lead polluted air, they die in 2/3 of their average lifespan. ஸோ நம்ம ரேட் வந்து ஸ்டடீஸில் என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க, ரேட் வந்து லெட் கேஸை மோந்து பார்த்தாவே அவங்களோட லைஃப் டைமில் 2/3, அதாவது 3/2 காலத்துலேயே அவங்க வந்து செத்து போயிடுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? பேர்ட்ஸ் கூடமே சுட்டது, அதாவது சுட்ட அப்புறம் கூட அந்த பேர்ட் வாழுமா, ஆனால் லெட் பாய்சனிங்னால அந்த பேர்ட் வந்து செத்து போயிடும்னு சொல்கிறாங்க. தி லெட் பொல்யூட்டட் ஏர் ஹேஸ் இட்ஸ் அட்வர்ஸ் எஃபெக்ட் ஆன் வெஜிடபிள்ஸ். எக்ஸாம்பிள், ரோட் சைட் வெஜிடபிள்ஸ் ஆர் ட்ரைட் அப் பை தி எக்ஸ்போஷர் ஆஃப் லெட் பொல்யூட்டட் ஏர். ஸோ சப்போஸ் வெளியில் இந்த ஸ்ட்ரீட்லலாம் போட்டு விற்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி வெஜிடபிள் ஏரியாவில் வந்துட்டு லெட் பொல்யூட்டட் ஏர் இருந்துச்சுன்னா வெஜிடபிள்ஸ்லாம் ரொம்ப ட்ரை ஆகிடும், அதோட ஈரப்பதம் இல்லாமல் போயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. If lead is taken by human even in small amount, it affects breathing and nervous system. ஸோ நம்ம தெரியாமல் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து ப்ரீத்திங்கும் நர்வஸ் சிஸ்டமும் அஃபெக்ட் ஆகும்னு சொல்கிறாங்க. எக்ஸசிவ் இன்டேக் ஆஃப் lead causes disruption of synthesis of hemoglobin. It also results in loss of appetite, anemia, kidney malfunctioning, nervous disorder and brain damage. ஸோ நிறைய தெரியாமல் கொஞ்சம் எடுத்துக்கிட்டாலும் ப்ராப்ளம், அண்ட் எக்ஸசிவாக எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த ப்ராப்ளம் வரும்னு சொல்கிறாங்க. lead can also be absorbed by skin, resulting in many skin disease. ஸோ ஸ்கின் மேலே பட்டாலும் உங்களுக்கு ஸ்கின் டிசீஸ் நிறைய வரும். lead inhibits the synthesis of hemoglobin in mammals. ஸோ அனிமியா தான் பார்த்துட்ருக்கோம். ஸோ நம்ம பாடியில் ஹீமோக்ளோபின் லெவலும் அஃபெக்ட் ஆகும். இட் இஸ் ஹைலி டாக்ஸிக் ஃபார் நர்வஸ் சிஸ்டமும் அஃபெக்ட் ஆகும். Okay, lead is also related to the air by industries engaged in lead mining, extraction and purification of lead, manufacturing of alloys and paints. ஸோ lead எங்கெல்லாம் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா lead mining, extraction industries-ல, இல்லைனா purification of lead-ல, இல்லைனா ஏதாவது பெயிண்ட், அலாய்ஸ் இதெல்லாம் மேனுஃபேக்சர் பண்ணுற இண்டஸ்ட்ரீஸ்லேருந்து உங்களுக்கு lead வந்து ரிலீஸ் ஆகும்னு சொல்கிறாங்க. Deposition of lead in bones and teeth causes
டயர்னஸ், ஹெட்டேக், லாஸ் ஆஃப் appetite, அனீமியா, மஸ்குலர் வீக்னஸ். ஸோ நம்ம போன்ஸ்லேயும் டீத்லேயும் லெட் வந்து டெபாசிட் ஆயிடுச்சுன்னா நமக்கு இந்த ப்ராப்ளம்லாம் வரும். லெட்டுனால் யூஸ் பண்ண யூட்டென்சில்ஸ், அதாவது பாத்திரங்களை நம்ம யூஸ் பண்ணோன்னா நமக்கு லெட் சிக்னஸ் வரும். In case of lead poisoning, intravenous injection of CaNa2-EDTA is given to patient. This takes out the accumulated lead by lead EDTA complex which is excreted in urine. ஸோ லெட்டையும் நம்ம பாடியிலேருந்து வெளியே எடுக்கணும்னா EDTA நீங்கள் இன்ஜெக்ட் பண்ணும்போது அது EDTA கூட காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் ஆகி யூரின் வழியாக வெளியில் வந்துடும். ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து ஏர்சனிக் பாய்சனிங். இட் இஸ் எசென்ஷியல் அல்ட்ரா ட்ரேஸ் எலிமெண்ட் present in red algae, chicks and some mammals including humans. ஸோ ஆர்சனிக்குங்கிறதும் ஒரு தேவையான ட்ரேஸ் எலிமெண்ட், பட் அதுவுமே நிறைய போச்சுன்னா உங்களுக்கு பாய்சனாக மாறும். டிஃபிஷியன்சி ஆஃப் ஆர்சனிக் இன் சிக் ரிசல்ட்ஸ் இன் டிப்ரெஸ்ட் க்ரோத். சிக்ஸ்னால் கோழிக்குஞ்சுக்கு வந்து ஆர்சனிக் ரொம்ப கம்மியாக இருந்துச்சுன்னா அது வந்து வளராமல் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. Mining operation, burning of coal, use of insecticides and herbicides containing arsenic compounds are the chief sources of arsenic pollution in air and water. ஸோ நம்ம டெய்லி யூஸ் பண்ணுற கோல் வந்து கறி எரிஞ்சாலோ இல்லை இன்செக்டிசைட்ஸ், ஹெர்பிசைட்ஸ் இதெல்லாம் நீங்கள் பிளான்ட்டில் நிறைய யூஸ் பண்ணாலோ, அதாவது ஆர்சனிக் இருக்கிற காம்பவுண்ட்ஸை யூஸ் பண்ணால் உங்களுக்கு வந்து ஏர்லேயோ வாட்டர்லேயும் வந்து ஆர்சனிக் காம்பவுண்ட்ஸ் கலக்க ஆரம்பிச்சிடும். கொஞ்சம் அளவில் இருக்கும் போது அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, பட் when taken in excess it is a poison. It is moderately toxic to plants and highly toxic to mammals when present in more than ultra trace quantities. ஸோ இதான் சொல்லியிருக்கேன், ட்ரேஸ் குவான்டிட்டி இல்லாமல் அதிகமாக இருந்துச்சுன்னா இட் இஸ் டாக்ஸிக். ஸோ ஆர்சனிக் காம்பவுண்ட் போட்டிருக்காங்க. Cl2AsCH double bond CHCl is a gaseous organic compound. It is deadly poison. This compound is called lewisite. ஸோ lewisite அப்படிங்கிற ஒரு ஆர்சனிக் காம்பவுண்ட் வந்து பெரிய பாய்சன் அப்படின்னு சொல்கிறாங்க. If this compound is present in living system, it may combine with the SH containing enzymes to form a lewisite enzyme product. The original enzyme activity is thus weakened. ஸோ இது வந்து நம்ம பாடியில் இருந்துச்சுன்னா HS காம்பவுண்ட் கூட சேர்ந்து அது வந்து ஒரு ப்ராடக்டாக மாறிடும். அந்த ப்ராடக்ட் வந்து என்ன பண்ணுன்னா என்சைமோட ஆக்டிவிட்டியை கம்மி பண்ணிடும். In order to destroy the poison's effect of lewisite, British anti-lewisite is also a antidote. ஸோ நமக்கு பாடியில் lewisite அப்படிங்கிற காம்பவுண்ட் இருந்துச்சுன்னா அதுக்கு ஒரு ஆன்டிடோட்டும் வச்சுருக்காங்க. அது வந்து பிரிட்டிஷ் ஆன்டி-lewisite அப்படின்னு வச்சுருக்காங்க. BAL forms a complex with lewisite and thus destroys the poisonous effect of lewisite. In this way the original enzyme is released. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து lewisite இதுதான் Cl twice AsCH11CHCl. இது வந்து என்ன பண்ணோன்னா ஏதாவது ஒரு என்சைம் கூட சேர்ந்துடும். இது வந்து VAL அப்படிங்கிற பிரிட்டிஷ் ஆன்டி-lewisite அப்படிங்கிற ஒரு காம்பவுண்டு அது கூட சேர்ந்து காம்ப்ளெக்ஸாக மாறிடும். அந்த காம்ப்ளெக்ஸ் மாறின அப்புறமா நம்மளோட என்சைம் அது வந்து இங்கே வந்து HClங்கிறது என்சைம் அது வந்து ரிமூவ் ஆகிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. Arsenic compounds are used as insecticide by farmers. ஸோ நம்ம நிறைய இன்செக்டிசைடில் ஆர்சனிக் காம்பவுண்ட்ஸ் யூஸ் பண்ணுறோம். அதனால் அது யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் பார்த்து யூஸ் பண்ண சொல்கிறாங்க. ஆர்சனிக் கண்டெய்னிங் ட்ரிங்கிங் வாட்டர் காசஸ் சிவியர் டேமேஜ் டு ஸ்கின், லிவர் அண்ட் கிட்னிஸ். ஸோ அது கலந்த தண்ணியை தான் நம்ம தெரியாமல் குடிச்சிட்டோம்னா நமக்கு ஸ்கின், லிவர் அண்டு கிட்னி டேமேஜஸ் ஏற்படும் சொல்கிறாங்க. தென் மெர்க்யூரி பாய்சனிங். Mercury in our environment comes mostly from two sources: natural volcanic eruption and natural weathering of mercury containing rocks. ஸோ நம்ம ஊரில் மெர்க்யூரி பாய்சனிங் எப்படிலாம் நடக்கும் அப்படின்னா வல்கனோ ஏதாவது எரிஞ்சிச்சுன்னா அதுலேருந்து மெர்க்யூரி கேஸ் நிறைய ரிலீஸ் ஆகும். அண்ட் நேச்சுரல் வெதரிங் ஆஃப் மெர்க்யூரி கண்டெய்னிங் ராக்ஸ் எங்கேயாவது பாறைகள்லாம் உடைக்கப்படும் போது அதுலேருந்து மெர்க்யூரிக் பாய்சனிங் வெளியில் வர வாய்ப்பு இருக்குது. இட் இஸ் டியூ டு தி வெதரிங் ஆஃப் ராக்ஸ் தட் Hg is found in sea. Industrial process such as chloro-alkali electrolysis of brine solution which generates NaOH and Cl2. In this electrolysis process Hg is used as cathode. ஸோ நாம் கெமிக்கல் ப்ராசஸில் நிறைய வந்து மெர்க்யூரி எலக்ட்ரோட் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். அப்போ வந்து உங்களுக்கு மெர்க்யூரி பாய்சனிங் ஆர் மெர்க்யூரி கேஸ் வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ NaCl Na+ஆகவும் Cl- ஆகவும் பிரிச்சுட்டு அந்த Cl- இன்னொரு Cl கூட சேர்த்தோன்னா Cl2 கிடைக்கும். இந்த ப்ராசஸில் உங்களுக்கு மெர்க்யூரி வந்து என்னவா யூஸ் பண்ணுறோன்னா எலக்ட்ரோடை யூஸ் பண்ணிக்கிறோம். Dumping of used mercury obtained by chloro-alkali process in rivers and oceans creates a havoc to aquatic animals. ஸோ இந்த மாதிரி யூஸ் பண்ணுற எலக்ட்ரோட்ஸ் எல்லாம் நம்மளால் வந்து
டெஸ்ட்ராய் பண்ண முடியாது. அதாவது அவங்க வந்து மக்கும் குப்பை, மக்காத குப்பை அந்த மாதிரி அவங்க வந்து மக்க மாட்டாங்க. ஸோ அதெல்லாம் என்ன பண்ணிடுவாங்கன்னா கடலில் எறிஞ்சிருவாங்களாம். ஸோ அந்த மெர்க்யூரி வந்து என்ன ஆயிடுதுன்னா அக்வாட்டிக் லைஃப்க்கு வந்து ஒரு த்ரெட் மாதிரி ஆகிடுது. அதாவது ஒரு பயமுறுத்துகிற ஹசார்ட்ஸ். ஓகேங்களா? ஹெச்ஜி ஹேஸ் நோ பயாலஜிக்கல் ஃபங்க்ஷன். ஸோ நம்ம பாடியிலையும் ஹெச்ஜினால எதுவும் பயாலஜிக்கல் ஃபங்க்ஷன் நடக்காது. இட் இஸ் ஹைலி டாக்ஸிக் டு ஃபங்கை, பிளான்ஸ் அண்ட் அனிமல்ஸ். இட் இஸ் கண்டாமினேட்டட் பாய்சன் ஃபார் மேமல்ஸ். ஸோ பாலூட்டிகள், ஃபங்கை, பிளான்ஸ், அனிமல்ஸ் இவங்களுக்குலாம் வந்துட்டு மெர்க்யூரி வந்து ஒரு பெரிய பாய்சன் சொல்கிறாங்க. இன்டேக் ஆஃப் மெர்க்யூரி கண்டாமினேட்டட் ஃபிஷ் மே காஸ் சீரியஸ் ப்ராப்ளம். ஸோ அந்த மாதிரி தண்ணியில் வளர்கிற ஃபிஷ்ஷை நம்ம சாப்பிட்டாலும் நமக்கு வந்து கொஞ்சம் ப்ராப்ளம் ஆகும். இஃப் ஹெச்ஜி வேப்பர்ஸ் ஆர் இன்ஹேல்டு தே ஆர் அப்சர்வ்ட் இன் லங்ஸ், dissolved in blood, and ultimately they carry it to the brain. This causes irreversible damage to central nervous system. ஸோ நம்ம வந்து மெர்க்யூரி பாய்சனை இன்ஹேல் பண்ணாலோ, அதாவது மூச்சு வாங்கினாலோ நமக்கு லங்ஸ்குள்ளே போய் பிளட்டில் கலந்து பிரெயின் டேமேஜ் ஏற்படும். மோனோமெத்தில் மெர்க்யூரி அண்ட் டைமெத்தில் மெர்க்யூரி ப்ரொடியூசஸ் நர்வஸ் டிஸார்டர் இன் மெரைன் அனிமல்ஸ். ஸோ தண்ணியில் இருக்கிறதுனால மோனோமெத்தில் மெர்க்யூரியும் டைமெத்தில் மெர்க்யூரியும் வந்து கடல் வாழ் உயிரினங்களுக்கு டேமேஜஸ் க்ரியேட் பண்ணும். Contact with mercury produces nervousness, fear, inability to make decision, heaviness, irritability, headache, pessimism, fatigue, sleeplessness, trembling of limbs, falling teeth and diarrhea. ஸோ இதெல்லாம் தான் மெர்க்யூரியோட பாய்சனால் காசு ஆகிற டிசீசஸ். மெர்க்யூரி brings about genetic changes. ஸோ இதனால் உங்களுக்கு ஜெனட்டிக்கலாகவும் நிறைய டிசீஸ் வர வாய்ப்பு இருக்குது. ஆன்டிடோட் ஃபார் மெர்க்யூரிக் பாய்சன் ஆர் அனிமல் சார்கோல், பெனிசிலமைன் எக்ஸட்ரா. ஸோ நீங்கள் மெர்க்யூரி ரிமூவ் பண்ணாலும் இங்கே என்ன யூஸ் பண்ணிக்கலாம்னா பெனிசிலமைன் யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா?